திருச்சி வந்தல்லே திரிக்க விட்டான் மன்னல்லே திருச்சி வைக்கான் மன்னல்லே திட்டம் உண்டல்லே. 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க ஐயா, வாய் ஊருதான். போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். பிரியாணி, நூடுல்ஸ், சிக்கன், ஐஸ்கிரீம். என்ன இது ஒண்ணு குறையுதே? ஆமா, நான் கேட்டது எங்கண்ணா? வேணாம் மலர், அழுதுருவன் பாத்துக்க. நீ வந்ததுல இருந்து இதோட எத்தனை ரவுண்டு போயிட்டு இருக்கு தெரியுமா? மறுபடியும் நீ கேட்டது எங்கவா? அதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அமைதியா சாப்பிட்டு. முடியாது முடியாது, நான் கேட்டதும் வேணும், அதுவும் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். என்னண்ணா, நான் இதை மட்டும் சாப்பிட்டா எனக்கு பசியே அடங்காது. நான் கேட்டதும் வேணும், போய் அதையும் கொண்டு வாங்க போங்க. ஏமா மலரு, இவ்வளவு ஐட்டம் முன்னாடி இருக்கேன், இது பத்தாதான் இன்னும் அது வேற வேணுமா என்ன? அண்ணா, மீன் எல்லாமே எப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை வேணும்ண்ணா, அதோட சாப்பிட்டாதான். பாருங்க, ஓடுறது போடுறது மிதக்கிறது தாவறதுன்னு இப்படி எல்லாமே அப்படி ஒண்ணு வச்சு வெரைட்டியா கட்டணும்னா இதுல ஒண்ணு மட்டும் குறைஞ்சா எப்படின்னா அப்புறம் நாளை பின்ன மீன் என்ன பார்த்து கோச்சிக்கும்ல. மீன் உன்னை பார்த்து கோச்சிக்கும். மீன் கோச்சிக்குதோ இல்லையோ, இப்ப நான் தான் கோச்சிக்கணும். இங்க பாரு மலர், வந்ததுல இருந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றமா. நல்ல பொண்ணுல கொடுத்தது சாப்பிடுமா, நல்ல பொண்ணா சாப்பிடுமா, அமைதியா சாப்பிடுமா, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாத. அண்ணா, நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றதுனால நான் கேட்கறது வாங்கி தர மாட்டீங்க. நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா நான் வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிடுவேன். தெய்வமே, முதல்ல அதை செய். உன்னை கடத்த போறாங்கன்னு வந்து சொன்ன பத்தியா, அதுதான் என் தப்பு. அது சொல்லாமலே இருந்திருக்கணும். என் மாமியார் உன்னை கடத்திட்டு என் மாமியார் அவஸ்தைப்பட்டிருக்கணும். அந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ முதல்ல சக்தி அண்ணாவும் ஷியாம் அண்ணாவும் வந்தோடனே நீ என்னை பத்தி சொல்லுமா, நான் இங்க இருந்து போயிடுறேன். தெய்வமே. டேய், என்னடா என்ன நடக்குதுங்க? அதானே என்ன? டே குரு, என்னடா இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? அதை என்ன கேக்குறீங்க? இவளை கூட்டிட்டு வந்து இங்க பத்திரமா விட சொன்னீங்கன்னு நானே இவளை கூட்டிட்டு வந்தா வர வழி முழுக்க இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு வயிற்ற ரொப்பிக்கிட்டே வரானா. சரி, இதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வேணும்னு என்கிட்ட ஆர்டர் போடுறானா. போனா போட்டுன்னு இதையும் வாங்கி வந்து வச்சுட்டேன்னா இப்போ மீன் இல்லையாமா. மீனை மட்டும் விட்டுட்டு சாப்பிட்டா மீன் கோச்சிக்குமாமா. இன்னும் மலர்தலாம் குரு கிட்ட அழுதுவான் போல இருக்கேன். என்ன பண்ணி வச்சிருக்க அவன? ஐயோ சக்தி அண்ணா, குரு அண்ணா சொல்றது எல்லாம் பொய். வர வழியில கொஞ்சமா தான் முதல்ல ஜூஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன். அப்படியே லேசா பசிக்க ஆரம்பிச்சதுன்னு பிரியாணி அது இதுன்னு கேட்டு கொஞ்சமா வயிற்ற லேசா ரொப்பிக்கிட்டேன். இங்க வந்ததும் மறுபடியும் பசி எடுத்துருச்சு. அதனால தானா ஏதோ பிரியாணி, நூடுல்ஸ், சிக்கனு, ஐஸ்கிரீம்னு கொஞ்சம் தானே கேட்டேன். இதை வாங்கி வந்து கொடுத்துட்டு குரு அண்ணா என்னமோ நிறைய வாங்கி வந்து கொடுத்துட்ட மாதிரி அப்படியே இது பண்ணிக்கிறாருண்ணா. இதுல வேற மீன் வாங்கி வரல தெரியுமா? இதெல்லாம் சாப்பிடும்போது மீனை மட்டும் விட்டு சாப்பிட்டா மீன் கோச்சிக்கொள்ளண்ணா. அது சரி, நாங்க காணணும் உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வலை வீசி தேடிட்டு இருக்காளுங்க. நீ என்னடா நீ வலை போட்டு தின்னுக்கிட்டு இருக்கியோ? ஏமாமா, அப்படியா? நான் காணணும் என் ஃப்ரெண்டுங்க என்ன வலை வீசா தேடுறாளுங்க. பரவாயில்லையே, நான் தேட மாட்டாளுங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல மாமா, என் மேல அவளுங்க கொஞ்சம் பாசம் இருக்குல்ல. உன்னை போட்டேன்னு வச்சுக்கேன், எவனும் அழுதுகிட்டு இருக்கான். அவளை என்னால சமாளிக்க முடியல. வீட்டுல இருடின்னு சொல்லிட்டு வந்தா இப்ப வீட்லயும் இல்ல. உன்னை தேடுற 3 பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பிருக்காளுங்க. எங்க போயிருக்காளுங்கன்னு தெரியல. லொகேஷன் அனுப்பி இங்க வர சொல்லியிருக்கேன். அவளுங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இருக்கு பாரு, 3 பேர் சேர்ந்து உன்னை பேய் ஓட்டுறாளுங்களா இல்லையான்னு. அதை விட உனக்கு இந்த மாதிரி நிலைமையில பார்த்தாலுங்க கண்டிப்பா ஓட்டிடுவாளுங்க. ஐயோ மாமா, என்ன சொல்றீங்க? இங்க வராளுங்களா? ஐயோ, இங்க வந்தாளுங்களா இது எல்லாத்துலயும் பங்கு வாங்கி பாருங்களே. நான் நிம்மதியா சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஒரு நாள் கூட என்ன நிம்மதியா சாப்பிட முடியாதா? ஏன் மாமா அதுக்குள்ள அவளுங்க இங்க வர சொன்னீங்க? என்ன சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறமா வர சொல்லி இருக்கலாம்ல. இதெல்லாம் உனக்கே ஓவராலா? வராளுங்க 3 பேரும் வராளுங்க. வந்து உனக்கு குமுறு கஞ்சி காசு போறாளுங்க, பாத்துக்கிட்டே இரு. மாமா போங்க, நீங்க இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் முதல் வேலையா இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இதுல எல்லாத்தையும் பங்கு வாங்கிப்பாளுங்க. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க?
சரி சரி, உங்ககிட்ட பேசலாம் எனக்கு நேரம் இல்ல. நகருங்க நகருங்க. மீன் இல்லைன்னா என்ன, மீன் கோச்சிக்கிச்சுன்னா நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட்டுறேன். அது சரி, உன் அக்க போருக்கு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. அங்க ராகுல் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? அவனை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது ஃபீல் பண்ணீங்க? அவன் இன்னமும் யூனிவர்சிட்டி வாசல்ல நின்னுட்டு அழுதுகிட்டே தான் இருக்கானே. சிச்சோ, ராகுல் இன்னுமா அழுதுட்டு இருக்காரு? சரிங்க மாமா, நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரேன். அப்புறமா போய் நம்ம ராகுலை சமாதானப்படுத்திடலாம். நீ எல்லாம் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன். தின்னு தோல. உன்னை போய் கடத்தணும்னு நினைச்சா பாரு. ஆமா, உன்னை கடத்தி இருந்தானா அவ கதிதான் அதோ கதியா இருக்கும். உனக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. நாங்க உனக்கு அடுத்துட்டோன்னு விட்டு இருக்கணும். தெரியாம உன்னை காப்பாத்தலாம்னு முயற்சி பண்ணிட்டோம் பத்தியா? அதான் தப்பு. நீ சாப்பிடுமா. கரெக்ட் மாமா, நீங்க சொல்றதா கரெக்ட். என்னால திருத்த முடியாது, அப்படியே விட்டுருங்க. இருங்க, இதெல்லாம் சாப்பிட்டு வந்துடுறேன் மாமா. இல்லைன்னா அதுக்குள்ள அவளுங்க வந்துருவாளுங்க மாமா. அதனால நான் சாப்பிட்டுறேன். நீங்க சாப்பிடும்போது இப்படி பார்த்துட்டே இருக்காதீங்க, எனக்கு வயிறு வலிக்கும்ல. கொஞ்சம் அப்படிக்கா ஓரமா போய் இருங்க, நான் எல்லாமே சாப்பிட்டுட்டு கூப்பிடுறேன். அது சரி, இரு வரட்டும். உன் ஃப்ரெண்டுங்க கிட்டயே கோத்து விடுறேன். ஐயோ, அவளுங்க கிட்டயும் வேண்டாம் மாமா. அதுலயும் ஒல்லியா ஓட்டாம்பர மாதிரி ஒருத்தர் இருக்கா பாருங்க, யாருன்னு தெரியலையா? அதான் மாமா, நிறைய நாள் நம்ம நிதிதான். அவ இருக்கா பாருங்க, 4 பிளேட் பிரியாணி கொடுத்தா கூட நல்லா நச்சுன்னு நறுக்குன்னு தின்னுவா மாமா. ஆனா ஆள் என்னமோ ஒல்லியா ஓட்டாம்பர மாதிரி தான் இருப்பாளே. அப்புறம் அஜய் நாள், அது நம்ம வெண்ணிலா தெரியும்ல மாமா, இட்லி குண்டா மாதிரி கொழுக்குழுன்னு இருப்பா பாருங்க, அவதான். அவ ஆள் பார்க்கதான் மாமா இட்லி குண்டா, ஆனா நல்லா பிரியாணி டபரா மாதிரி டபரா நிறைய எண்ணெய் கொடுத்தாலும் ஒரு ஃபுல் கட்டுவா மாமா. அப்படிப்பட்டவ மாமா அது. அவங்க 2 பேரை கூட விட்டு தள்ளுங்க மாமா. உங்க ஆள் அதான் பனங்க மண்டை, புரியல? உங்க ஆள் யமுனா, அவ இருக்கா பாருங்க. இதோ இந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அவ்வளவுதான். இது மட்டும் அவ கண்ணுல பட்டுது, மொத்தத்தையும் உறிஞ்சு தள்ளிடுவா. எனக்கு அம்மஞ்சு அள்ளி கூட இருக்காது, பாத்துக்கோங்க. ஓ அப்படியா? இதெல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட ஆரம்பிமல. எங்க மாமா? இங்கதாம்மா, உன் பின்னாடிதான். கொஞ்சம் திரும்பி பாருமா. என்ன மாமா, சாப்பிடும் போது நீங்க இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்றீங்க. சரி போங்க, உங்களுக்காக நான் திரும்பி பாக்குறேன். அங்க என்ன சக்தி அண்ணாவும் குரு அண்ணாவும் என்னையே பாத்துட்டு இருக்காங்களா? அவங்களையும் போக சொல்லணும், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து கண்ணு வச்சிருவீங்க. நான் சாப்பிடணும், முதல்ல உங்க எல்லாரையும் அனுப்பி விடணும். இருங்க, நான் அவங்கள பார்த்து அனுப்பிட்டு வரேன். பாரு பாத்து அவங்கள அனுப்பு. முடிஞ்சா அனுப்புறியான்னு பாப்போம். பாரு. இட்லி குண்டானா? யாரு? நான் இட்லி குண்டா. டப்பரா நிறைய பிரியாணி ஃபுல் கட்டுவேன்ல. என்ன ஒல்லியா ஓட்டாம்பர, நானு ஒல்லியா ஓட்டாம்பர 4 பிளேட் பிரியாணி நச்சுன்னு நறுக்குன்னு தின்னுவேன்ல. எப்படி பனங்க மண்டை. நானு ஐஸ்கிரீமு, மொத்த ஐஸ்கிரீமு உறிஞ்சு தள்ளிடுவேன். உனக்கு அம்மன் சல்லி கூட கிடைக்காதுல்ல. இப்ப உன் எலும்பு கூட மிஞ்சாதுடி. இப்ப நாங்க அடிக்கிற அடியில உன் எலும்பு தாறு மர தர கட்டின்னு பறக்க போகுது பாருடி. டேய் அவங்களை நிறுத்த சொல்லுடா. பாவண்டா அவன். ஐயோ, அவன் அந்த பிள்ளை தின்னதெல்லாம் வாய் வழியா வெளியில வந்துட போல இருக்கே. டேய் குரு, அவனுங்களை நிறுத்துடா. அண்ணா, என்ன அவ கொஞ்சமான டார்ச்சரா பண்ணிருக்கான். அரை நாள்ல என்ன 1000 டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டான். அதுக்கு எனக்கு சேர்த்து மொத்தமா கொடுக்கட்டும், வாங்கட்டும். விடுங்கண்ணா, நல்லா வாங்கட்டும். எனக்கு இப்பதான் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இவன் ஒருத்தி மட்டுமே ஃபுல் கட்டணும்னு நினைச்சான். அண்ணா ஒரு ஜூஸ் கேட்டானா அதை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். வாங்கட்டும், விடுங்க. நல்லா அடிங்க, இன்னும் அடிங்க, இன்னும் குத்துங்க, மூக்கிலே குத்துங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? அத வந்த வேலையை முடிச்சிட்டீங்களேடி, அப்புறம் என்னடி? அத மொத்தன்னு மொத்திட்டீங்கல்ல, இன்னும் எதுக்குடி முறைச்சிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் நீ பேசுறதுக்கெல்லாம் அடிச்சிட்டோம், இப்ப முறைக்கிறது அதுக்கு இல்ல, வேற எதுக்கு? ஏண்டி எருமை, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நூடுல்ஸ், அது இதுன்னு வாங்கி வைக்க தெரிஞ்சதுல, உனக்கு மீன் வாங்கி வைக்கணும் தெரியல?
அது நாசமா போனவங்களா இவளுங்களெல்லாம் ஷப்பா டேய் சக்தி எப்படிடா அது சரி எல்லாம் உங்க ஆளுங்க தானே என் ஆளுங்க இல்லப்பா நீ ஆளு கொஞ்சம் புத்திசாலி நல்ல வேலை அவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன் ஆமாண்டி எருமை ஆமா எப்பவுமே நம்ம எல்லா ஐட்டமும் சேர்த்து தான் சாப்பிடுவோம் அது என்ன எதுக்கு மீனை மட்டும் விட்டு வச்ச அங்க பாரு கேட்டது உன் ஆள் தானே எப்படி காணாம போனேன் இங்க எப்படி வந்த இந்த கேள்வியை ஒருத்தையும் கேட்கல சிக்கன் வாங்கி மட்டன் வாங்கி ஏண்டி ஃபிஷ் வாங்கலன்னு சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க அப்பா இவளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு டேய் உங்க பாடு கொஞ்சம் கஷ்டம் தான்டா ஏறுமீங்களா அது எப்படி நான் வாங்காம இருப்பேன் அது எனக்கு தெரியும்ல நான் வாங்கணும் தான் கேட்டேன் ஆனா இந்த குரு அண்ணா தான் மீன் மட்டும் கிடைக்கலன்னு என்கிட்ட வந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுக்குதான் பெரிய சண்டையே போட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்க என்னமோ மீனுக்கு சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி தெரியலையே நாங்க பங்குக்கு வந்துருவோன்னு தானே ஷாம் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தேன் ஏய் நாங்க மொத்தத்தையும் கேட்டுட்டோண்டி இதுக்காகவே உனக்கு அதுல கொஞ்சம் கூட தர மாட்டோம் நாங்க 3 பேர் மட்டும்தான் சாப்பிடுவோம் நீ அந்த பக்கம் வந்த அவளே நடக்கிறதே வேற பாத்துக்க என்னடி நான் சொல்றது அரைக்கிடி வெண்ணிலா நம்ம 3 பேர் மட்டும்தான் சாப்பிடுறோம் இவ்வளவு சேர்த்துக்கவே கூடாது ஆமாண்டி வெண்ணிலா பெரிய போர் வீரர்கள்னு மனசுல நினைப்பு சபதம் ஆளுங்க இவளுங்கள வெண்ணிலா நிவி யமுனா மலர் காணாம போய் கிடைச்சிருக்கா அவளை இந்த வாங்குறீங்களே அவளை பார்த்தா அவங்களுக்கு பாவமா தெரியல எப்படிமா காணாம போன இங்க எப்படி வந்தேன்னு கேப்பீங்கன்னு பார்த்தா சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சக்தி அண்ணா அவ காணாம போகலன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்க கூட இங்க இருக்கானாலே அப்ப நீங்க தான் ஏதோ பிளான் போட்டு இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்லாமலே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் பரவாயில்லையே நம்மால் இவ்வளவு புத்திசாலியா இருக்காளே இதனாலே நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் செல்ல குட்டி உனக்கு எவ்வளவு தவிர சாப்பிடுறீ டேய் என்ன இல்லடா மச்சி பாரு நீ ஆளு எவ்வளவு புத்திசாலியா இருக்கால நம்ம சொல்லாமலே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டால ரொம்ப முக்கியம் ஒண்ணு நீ ஒழுங்கா இருந்தா அவன் ஒழுங்கா தான்டா இருப்பான் நீ சரியில்லை அதான் சரி சண்டை போட்டதெல்லாம் போதும் இதோட அமைதியாகுங்க மலர் இங்க பாரு சொல்லுங்கண்ணா நீ என்ன பண்ண இங்கேயே இரு சரியா உன் கூட நிவி மலர் வெண்ணிலான்னு இவங்க 3 பேரும் உன் கூட இருப்பாங்க இப்ப நானும் ஷாமும் கிளம்பி குரு வீட்டுக்கு போய் முதல்ல குருவோட மாமியார கொஞ்சம் மிரட்டிட்டு வரும் அடுத்தது ஷைலு வீட்டுக்கு போய் அவளையும் கொஞ்சம் தட்ட வேண்டியது இருக்கு அவளையும் தட்டிட்டு வரும் அது வரைக்கும் நீ இங்கேயே இரு தயவு செஞ்சு நீங்க 4 பேரும் சண்டை போடாம இருங்க சரியா இன்னும் கொஞ்சம் நேரத்துல ராகுலும் நரேன் அஜய் 3 பேரும் இங்க வந்துருவாங்க கொஞ்சம் சண்டை போடாம இருங்கம்மா ப்ளீஸ் அதெல்லாம் சண்டை போடாம இருக்கோண்ணா ஆனா வரும்போது அந்த மீனை மறந்துட்டீங்கல்ல அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க இப்போ ஆள் வேற கொஞ்சம் அதிகமாயிட்டோம்ல கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வாங்கண்ணா மீன் ஆமாமா ரொம்ப முக்கியம் தான் கவலைப்படாது வாங்கிட்டு வந்துடுறேன் அண்ணா அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வாங்க நாங்க 4 பேர் இருக்கோம் இல்லையா அப்படியே பேசிக்கிட்டே டைம் பாஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம் வாங்கிட்டு வந்துருங்க ஆமாண்ணா அண்ணா கொஞ்சம் மில்க் ஷேக் வாங்கிட்டு வாங்கண்ணா எனக்கு மில்க் ஷேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதையும் வாங்கிட்டு வந்துருங்க ஆமாண்ணா கொஞ்சம் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வாங்க ஸ்வீட்டோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆஹா இவன் வேற நம்மள முறைக்கிறானே ஏண்டி மச்சி பாவம் குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கறாங்கல்ல வரும்போது வாங்கிட்டு வருவோம்டா அவங்களும் என்ன பண்ணுவாங்க போர் அடிக்கும்ல இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க டேய் உங்க கூட்டத்துல தெரியாம நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன்டா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அவங்க 2 பேருக்கு பாடம் கத்து கொடுக்கலான்னு பார்த்தா உங்களுக்கு தான் முதல்ல பாடம் கத்து தரணும்னு நினைக்கிறேன் ஐயோ எப்பா இந்த கூட்டத்துல இருந்து எப்படா நான் போவேன்னு இருக்கடா டேய் அண்ணா நீங்க இப்பதானே பாக்குறீங்க எனக்கெல்லாம் இது பழகிடுச்சு ஆரம்பத்துல இருந்து இதுங்க நாளும் இப்படிதான் இப்போ அது கொஞ்சம் கம்மி பண்ணி இருக்குதுங்க அதனால நீங்க தப்பிச்சிங்கன்னு நினைச்சுக்கோங்க அது வேறையும் டி மச்சி நான் வெளியில போறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் லிஸ்ட் பெருசாகும் நான் கிளம்புறேன் நீ சீக்கிரம் வந்து சரி குரு நீ சீக்கிரம் வா முதல்ல உங்க வீட்டுக்கு தான் போகணும் சீக்கிரம் வா சரிங்கண்ணா அதெல்லாம் போயிடலாம் பவி எங்க மாமியாரை வெளியில விடவே மாட்டா அவ எப்படியோ இந்நேரம் பேசி அவங்கள வீட்டுல தான் வச்சிருப்பா நம்ம போலாண்ணா கரெக்டா இருக்கும் சரி வாங்க நான் போய் கார்ல வெயிட் பண்றேன் சரிடா மச்சி நீ போ இங்க ஒருத்திய கவனிக்க வேண்டியது இருக்கு கவனிச்சுட்டு வரேன் நீ போடா டேய் என்ன இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குதோ சிசி அப்படிலாம் இல்லடா மச்சி இருந்தாலும் கண் எதிர்க்க நிக்கலாம்ல அது எப்படி பார்த்தும் பார்க்காம வர முடியுமா அதான் 2 வார்த்தை தான் பேசிட்டு வந்துடுறேன் அவனே நீ எனக்கு திருந்த மாட்டேடா கடலையை போட்டுட்டு சீக்கிரம் வா ரொம்ப நல்லா வெயிட் பண்ண மாட்டேன் சீக்கிரம் வந்து தொலை அதெல்லாம் வந்துடும் மச்சி நீ போயிட்டே இரு பின்னாடியே வர போ அதான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன்லடி இன்னும் எதுக்குடி என்ன சுத்தி கட்டிட்டு நிக்கிறீங்க இப்போது கோவம் குறைஞ்சுதா உங்களுக்கு என்ன எதுக்கு இப்ப விசில் அடிச்சிட்டு இருக்க நிக்கிறோம்ல இங்க வா இங்க வாடி கொஞ்சம் பேசிட்டு போறேன் வாடி
அதனால தாண்டி உன்னை விட்டு வச்சிருக்கோம். எப்படி எப்படி எங்களை விட்டுட்டு ஃபுல் கட்டு கட்டலான்னு இருந்திருக்க மாவள. யாருக்கிட்ட எங்க கண்ணில் நீ தப்பிக்க முடியுமா என்ன? ஏய் எப்படி வருது? இங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நீ போ, நம்ம அப்புறமா பேசலாம் போ. ஏய் வாடி வாடி அம்மனா, பேசிட்டு உடனே போயிடுறேன். வாடி. இரு வரேன். ஏய் இவ்வளவு என்னன்னு கவனிங்கடி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்.